தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அறிக்கை அதை பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கை இந்த கட்டத்துக்குள்ளே அவங்க அதை கிளியர் பண்ணலைன்னா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ண வந்திருக்காரு. தன் பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு விஜயங்கிற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் அவர் மேலே விழுந்துடும். அவர் அந்த மாநாட்டிலே நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்புன்னு தான் சொல்லியிருக்கணும். நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைப்போம், எங்கள் கூட வரவங்க வாங்கன்னு சொன்னோம்னா அது ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு உறுதியான ஒரு தன்மை இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒன்றும் இல்லாதவன் எவனுக்கு வேணாலும் என்னத்தை வேணாலும் ஆஃபர் பண்ணலாமே. ஓகே, போகிற போக்கில்ங்கிற மாதிரி. போகிற போக்கில் என்னத்தை வேணாலும் ஆஃபர் பண்ணிட்டு போகலாமே, இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. ஸ்டாலின் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தரான்னா அது மேட்ரு. அவரு நான் கொடுக்குறது எம்பி எம்எல்ஏ போஸ்ட்டு இதோட திருப்தி அடைஞ்சிங்கப்பான்னு அவர் போயிட்டுருக்கிறாரு. அப்போது நீங்கள் இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தான் பெரிய ஓவர் ஸ்மார்ட்டு, மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை. அந்த இடம் அவர் தனிச்சு ஆட்சி அமைப்போம், விஜயகாந்த் சொன்னார் இல்லையா, கமல்ஹாசன் சொன்னார் இல்லையா, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை சொல்லி ஆட்சி அமைப்போம் கூட நிறுத்தியிருக்கணும். கூட்டணி ஆட்சி அமைப்போம், நான் ஆட்சி பிடிச்சிருவோம், பிடிச்சாலும் கூட்டணியில் பங்கு கொடுப்போம்னா இது என்ன ஒரு 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 லாஜிக்கே இல்லாத ஒரு பேச்சு. ஓகே. ஸோ இந்த லாஜிக் இல்லாத பேச்சு தான் இவங்களை பற்றிய பல வதந்திகளை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி உருவாக்கணுங்கிறதுக்காக தான் லாஜிக் இல்லாமல் அவங்க பேசுனாங்கன்னு கூட எண்ண தோன்றுது. இப்போ இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன ஒரு பலன் நிரூபிக்காதவர் தானே. ஆமாம், பலன் நிரூபிக்காதவர் தானே. பலன் நிரூபிக்காதவர் ஒரு கூட்டணி சொன்னால் அடையாள அரசியலுக்கு கேட்லிஸ் போல்ஸாக தானே கொடுப்பாங்க. கிறிஸ்தவர் ஓட்டு கொஞ்சம் வரும், ஜோசப் விஜய் வச்சு ரசிகர்கள் ஓட்டு கொஞ்சம் வரும், பிரச்சார பலத்துக்கு கொஞ்சம் ஓட்டு வரும், 5 ஒரு 15 சீட்டு தானே கொடுப்பாங்க. ஜெயலலிதாவே விஜயகாந்துக்கு 15 சீட்டு தானே கொடுத்தாங்க. விஜயகாந்த் 80 சீட்டு நாமக்கல் கூட்டத்தில் கேட்டார். அதுக்கு பிறகு பலன் நிரூபித்த பிறகு 41 சீட்டு கொடுத்தாங்க. பலன் நிரூபிக்காதவருக்கு எவ்வளோ பெரிய சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ 80 சீட்டுன்னு செய்தி வந்ததே உங்களுக்கு பெரிய பூஸ்ட் தான். ஒவ்வொரு செய்திக்கும் மறுப்பு கொடுத்துட்ருக்க முடியாது அரசியல் களத்துக்குள்ளே. என்றாலும் இவங்க திடீர்னு மறுப்பு கொடுக்குறாங்கன்னா 80 சீட்டுன்னு செய்தி வந்த உடனே மறுப்பு கொடுக்கல, அடுத்த நாள் தான் மறுப்பு கொடுக்குறாங்க. காரணம், அன்னைக்கு ஈவினிங் நடந்ததில் சீமான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத வியாபார அரசியல் பண்ண விஜய் வந்திருக்கிறாரு. எந்த கொள்கையும் இல்லாமல் பசும்பன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்கிற மாதிரி கொள்கையற்ற அரசியல் வியாபாரம், தன்னோட பாப்புலாரிட்டியை எடப்பாடிக்கிட்ட வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாருன்னு சீமான் அடிப்பாருங்கிற கருத்து அந்த ஏற்கனவே ஒரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொஞ்சம் மைல்டாக அடித்தார். சுப்பன சுந்தரி அந்த கரகட்டக்காரன் காமெடி சொல்லி அடித்தார். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடுத்த கட்டம் போய் ஏறி அடிப்பார். அப்படி கூமுட்டை அதெல்லாம் அடிக்க கொஞ்சம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அண்ணன்னு சொன்னாலும் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ் அடிச்சுட்டு தான் இருப்பாருன்னு சொல்லும்போது இது புதிய தலைமுறை டிவியில் நான் அதை பேசினதும் அவங்களுக்கு இனிமேல் இதை நம்ம கண்டிப்பாக பண்ண விட்டால் நம்ம வியாபார அரசியல் பண்ணுறோம், சந்தர்ப்பாத அரசியல் பண்ணுறோங்கிறது வந்துருங்கிற இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த மறுப்பை வெளியிட்டிருக்காங்க. டூ லேட் மறுப்பு வெளியிட்டது. ஒருவேளை மறுப்பு லாஜிக்கலி கரெக்ட். எப்படின்னா, விஜய் அவர் ரசிகர்களை சிஎம்மாக தான் பார்ப்பான். அவன் நம்ம தலைவரை குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ அது எப்படி இருந்துட்டு போட்டு அவன் சிஎம்மாக தான் பார்ப்பான். அவன் சிஎம்முக்கு தாண்டி அது ஒரு சபார்டினேட்டாக பார்க்க மாட்டான். இப்போ சிவாஜி எடுத்துக்கலாம், 84 அவர் தனியாக சிஎம்மாக வந்தார். அப்போ அவருக்கு பெரிய ஆதரவு வளையம் வந்தது, பெரிய பெரிய காங்கிரஸ் லீடர்லாம் வந்தாங்க. 89 ஜானகி சபார்டினேட்டாக வரும்போது மூப்பனார் முதல்வர்னு தான் காங்கிரஸ்காரெல்லாம் ஓட்டு போட்டான். 17% காங்கிரஸ் 20% போயிட்டு சிவாஜிக்கு என்ன ஓட்டு எங்கேருந்து ஓட்டு ஒன்றுமே இல்லை, ஜானகி ஏமாந்தாங்க. அப்போது விஜய் முதல்வர்னு விஜய் ரசிகர்லாம் ஓட்டு போட்டு 26க்கு பிறகு கிடைக்கிற இதை வச்சு வாங்கலாம், கொடுக்கலாம், என்னவும் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு மஸ்ட்டு பலத்தை நிரூபிக்கணும். பலத்தை நிரூபிக்கிறது விஜய் பெரிய ஆள், விஜய் முதல்வர்னு சொல்லி தான் பலத்தை நிரூபிக்கணும். இந்த கூட்டணின்னு சொல்கிறது உங்களுக்கு பலகீனம். யாரும் கூட்டணி வரமாட்டாங்க. பலம் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி யார் கூட்டணி வருவா? எவ்வளோ அப்சர்ட் பிளான் அது. டாக்டர் கிருஷ்ணசாமி வருவார், அவரே 39,000 ஓட்டு எடுத்தவர் 40 சீட்டு கேட்பார். 39,000 ஓட்டு எடுத்தவர் 40 சீட்டு கேட்பார். அப்போ நீங்கள் அரசியல்வாதி எம்எல்ஏ இருந்தவன் கட்சி நடத்துகிறவன்லாம் ஏமாளி கிடையாது. நீங்கள்
நீங்கள் ஊடகத்தில் சினிமா வசூல் சினிமா ஓரங்களை 4 பேரை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாததை அடித்து வாய்க்கு வந்ததை அடித்து விட்டால் அது இட் கனாட் பி நெய்தர் ப்ரூவ்டு நாட் டிஸ்ப்ரூவ்டு. ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடையாது. எவனும் என்ன ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அதனால பாக்ஸ் ஆஃபீஸ் மேட்டருக்கே நான் இப்போ இந்த அமரன் படத்துக்கெல்லாம் புக் மை ஷோவில் அமரன் தான்யா டாப்பு, அந்த ஆதாரத்தோட சொல்லியா வசூல் இதெல்லாம் சொல்லாது. அமரன்னாலும் வசூல் சொல்லாத, வசூல் எல்லாம் எவனுக்கு தெரியும், எவன் அதை ப்ரூவ் பண்ண. புக் மை ஷோ பாரு, இதை பாருன்னு அது கூட நம்ம ஆதாரத்துக்கு புக் மை ஷோவை வச்சு பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சினிமா உலகத்தை தாண்டி அரசியல் உலகத்தில் பலம் நிரூபிக்காத உங்களை யார் மதிப்பா? அதனால பலம் நிரூபிக்காத விஜயை மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் 214 தனிச்சு போட்டிடுறதா உங்களுக்கு ஒரே வழி. அப்போ 5 முனை போட்டி அதுதான் அவங்க ரசிகர்கள் விரும்புகிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரி எடப்பாடி ஏமாந்துட மாட்டாரா? நம்ம இந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சீட்டையும் தந்து கொஞ்சம் நோட்டையும் தந்துட மாட்டாரா? அந்த நோட்டில் நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட் நின்ற மாட்டோமா? நமக்கு அதில் ஒரு வாய்ப்பு வந்துடாதான்னு அவன் நினைப்பான். வியாபாரி அதுதான் நினைப்பான். ஆனால் உண்மையான இது இது தலைவா படத்தில் ஜெயலலிதா அடிக்கும்போது விஜய்க்காக வேதனைப்பட்டான கஷ்டப்பட்டான அந்த ரசிகம் அதை எதிர்பார்க்க மாட்டான். சர்க்கார் படத்தில் எடப்பாடி அடிக்கும்போது விஜய்க்காக உருகுனான அவன் அதை எதிர்பார்க்க மாட்டான். எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுதுன்னு 2021 6.8% வாக்கெடுக்கும்போது சீமா நக்கல் அடித்தார அந்த ரசிகம் அதை விரும்ப மாட்டான். அதே மாதிரி ஐடி ரைடு பண்ணாங்களே அந்த ரசிகம் அதை விரும்ப மாட்டான். அவன் விஜய் பெரிய ஆளாகணும், விஜய் பெரிய சக்தி ஆகணும், அதற்கு நம்ம அனுப்பணும் தான் நினைப்பான். ஆனால் வியாபார கூட்டம் வந்து அந்த அவன் பல ரூபத்தில் இருப்பான். ஜெய் தொடர்பாளங்கிற பேரில் எல்லாம் வியாபாரிங்க தான். விஜய்க்கு ரசிகங்கிறவன் விஜய் சிஎம்மாக இருக்குன்னு நினைப்பான். கேண்டிடேட் வந்தியா செய்தி தொடர்பாளர் வரக்கூடியலாம் வியாபாரிகள். வியாபாரிகள் அவங்க. அந்த வியாபாரிகள் எடப்பாடி ஏமாந்துட மாட்டாரா? பலம் நிரூபிக்காத நமக்கு சீட்டு தந்துட மாட்டாரா? நம்ம அதில் 4 சீட்டு வந்துட மாட்டோமான்னு நினைப்பான். இந்த வியாபாரிகளை வச்சு போனால் விஜய்க்கு தான் அவமானப்பட ஏற்படும். சப்போஸ் கொஞ்சம் சீட்டு கொடுத்து தேர்தல் முடியுது, அப்போ விஜய்க்கு என்ன இருக்குன்னு கேட்பாரு எடப்பாடி பழனிசாமி. ஐயோ, ஒரு பிரச்சாரத்துக்காக அவரை சேர்த்தங்க, அவருக்கெல்லாம் என்னங்க செல்வாக்கு? அவர் என்ன விஜயகாந்த் மாதிரி செல்வாக்கு நிரூபிச்சவரா? இல்லை கமல்ஹாசன் மாதிரியாவது செல்வாக்கு நிரூபிச்சவரா? இல்லை ராமதாஸ் மாதிரி செல்வாக்கு நிரூபிச்சவரா? இல்லை வைகோ மாதிரி செல்வாக்கு நிரூபிச்சவரா? இல்லை சீமான் மாதிரி செல்வாக்கு நிரூபிச்சவரா? அப்படின்னு நக்கல் நையாண்டி அடிப்பாங்க. அப்போ தெளிவான இது 214 தனிச்சு போட்டிங்கிறதுலையும் விஜயகாந்த் 214 போட்டார்ல, அதே மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் போகிறதான் கரெக்டு. அதனால தான் விஜயகாந்துக்கு ஒரு ஏறுமுகமாக வந்து விஜயகாந்த் வந்து அதில் என்ன சொன்னார்? ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். நீங்களும் அந்த ஒரு முடிவு எடுத்துருக்கணும். நீங்கள் மொழி ரீதியாக சீமான் பண்ணுறது இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸுக்கு எதிரானதுங்கிற கருத்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க. அதில் வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும், தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு துணிஞ்சு சொன்னார் விஜயகாந்த், அதை நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ உங்கள் கூட ஜாதி கட்சின்னு அறியப்படக்கூடிய அல்லது சொல்லப்படக்கூடிய அவங்களும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக பாடுபடக்கூடியவங்க தான். கட்சிகள் கூட கூட்டணிக்கு வராது. இந்த அடிப்படையும் தெரியாமல் அப்போ நீங்கள் என்ன பப்ளிசிட்டிக்காக உருட்டுறீங்களா? நீங்கள் அந்த ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே எழும்போம். அப்படி தான் வருது. ஆனால் இதில் வந்து என்னென்னா, அந்த தினமலரில் வெளியிட்ட அந்த ஒரு செய்தி தான் தொடர்ந்து அவங்க இப்போ மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு 2 வாரமாகவே அதை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. கூட்டணி இருக்க போகுது, கூட்டணி அமைய போகுது, இவ்வளோ சீட்டு அப்படிங்கிறத அவங்க கணக்கு பண்ணி சொன்னதுமே அது வந்துட்டப்போ இவ்வளோ லேட்டாக தான் அவங்க அதை ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அதுதான் அவங்க ஃபஸ்ட்லேயே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தெரியல சினிமா ஹீரோவுக்கு வந்து விளம்பரம், தன்னை பற்றி விளம்பரம் வந்தால் அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை, அந்த மகிழ்ச்சியில் அவங்க இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துக்குள்ள அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்க கோட்டை விட்ட இன்னொரு இடம் விக்கிரவாண்டி நிற்காதது. கமல்ஹாசனுக்கு அரசியல் நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கு முந்தி நடந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி எலெக்ஷனில் கமல்ஹாசன் நிற்காதனால தான், சீரியஸ் பிளேயராக இல்லாதனால தான் 1.1 எடுத்த சீமான் சீரியஸ் பிளேயராக எல்லா எலெக்ஷன் நின்று 8.2க்கு போயிட்டாரு. கமல்ஹாசன் சீரியஸ் பிளேயராக இல்லாமல் விக்கிரவாண்டி நாங்குநேரி நிற்காம 2.5க்கு போயிட்டாரு. அப்போ அந்த தவிர விஜய் பண்ணியிருக்க கூடாது. இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் 2 நல்ல ரிசல்ட் வருது, 4 தொகுதியிலையும் நிற்கிறாரு. அப்போ கட்சி ஆரம்பித்தா கோமாளித்தனமாக ஒரு அப்சர்வராட்டு பார்வையாளராக இருக்கக்கூடாது, களத்துக்குள்ளே இறங்கி களத்துக்குள்ளே நிற்கணும். பிரசாந்த் கிஷோருக்கு அது தெரியுது. நீங்கள் பார்வையாளராக இருந்தால் மக்கள் உங்களை பார்வையாளராக வச்சிருவான். கமல்ஹாசனை வந்து சீமான் தாண்டிட்டு போனதே சீரியஸான ஒரு பிளேயரா எல்லா தேர்தலையும் நின்னதுதான். கமல்ஹாசன் நிற்காததுனால தான் மக்கள் அவர் பொழுதுபோக்கு அரசியல்வாதி, பகுதி நேர அரசியல்வாதின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் விக்கிரவாண்டி முடிஞ்ச பிறகு கட்சி அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்கணும், அல்லது விக்கிரவாண்டிக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணனால விக்கிரவாண்டியில் நின்றுருக்கணும். அப்போ போலரைசேஷன் நடக்கும். இங்கே நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோன்னு நீங்கள் பயந்து ஓடுறீங்க. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் 3 எழுத்து விஜய் 3 எழுத்துன்னு சொல்கிறீங்க. திண்டுக்கல்ல எம்ஜிஆர் நின்னார. அப்போ ஒரு புது சக்தி கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு சக்திக்கு இடைத்தேர்தல் தானே முக்கியம். ஆர்கே நகர்
50% வாக்கு எடுத்தார் டிடிவி தினகரன். இது யூரோ பெருந்துறையில் வர்ணன் வைகோ 25% எடுத்தார். எம்ஜிஆர் 55% எடுத்தவர் 30 தான் எடுத்தார். 25% எடுத்த வைகோ 6% தான் எடுத்தார். 50 எடுத்த தினகரன் 5.5 தான் எடுத்தார். அப்போ உங்களுக்கு இடைத்தேர்தலுங்கிற ஒரு பெரிய களம். அது உங்கள் பலத்தை நிரூபிக்கணும்னா அதை நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ நீங்கள் அதிலே பொலிஷன் நடக்குன்னு பயந்து ஓடிட்டீங்கன்னா அப்போ பொது தேர்தலில் நீங்கள் வந்து உண்மையிலே தனிச்சு போட்டியிட நிற்கிறீங்களா? சீமான் கேட்குற மாதிரி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக நிற்கிறீங்களா? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் வரத்தானே செய்யும். இதில் வன்மம் என்ன இருக்குது, காழ்ப்புணர்ச்சி என்ன இருக்குது? சீயிங் இஸ் பிலீவிங். 210 நீங்கள் நின்றுட்டீங்கன்னா சபாஸ் விஜய் உங்கள் ரசிகர்கள் நினைக்கிறத நீங்கள் செய்துட்டீங்க. அரசியல் இது செய்தி தொடர்பாளங்கிற அரசியல் வியாபாரிகள் உங்களை வச்சு ஏதாவது காசு பார்க்க முடியும்னு நினைப்பான். உங்கள் தொண்டை உங்களுக்கு சின்சியராக இருப்பான். அவன் நினச்சதை நீங்கள் செய்துட்டீங்க, நம்ம பாராட்டிட்டு போகிறோம். இதில் என்னென்னா 2-3 விஷயங்கள் வந்து இன்னமும் கேள்வியாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, தினமலரில் வரக்கூடிய அந்த செய்திகள், ஏன்னா விஜய் பிரதானப்படுத்தி தான் அந்த ஹெட்லைன் செய்திகளே வந்தப்போ நிறையா என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை பெய்ட் நியூஸ் மாதிரி அதை போடுறாங்களா, வேறு யாராவது பேக்கெண்டில் இருந்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா ஒரு பேப்பர்னு இருக்கிறப்போ அவங்க சில கருத்துக்கள் இருக்கும், அது எப்போதுமே இருக்கிறதா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இதை பெய்ட் நியூஸ் மாதிரி யாராவது போடுறாங்களா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்களாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க விஜய் குறித்து அந்த ஒரு இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னப்போ, இதனாலையும் அவர் ஒருவேளை மாற்றி இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அவங்க பலம் நிரூபிக்காமல் மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆள்களுக்கு என்கேஜ் பண்ணி ஒன்றும் பண்ணிட முடியாது. அரசியல்வாதி பலம் நிரூபிக்காதவங்கள மதிக்க மாட்டாங்க. என்கிட்ட 1 கோடி ஓட்டு இருக்குது, உங்கள்கிட்ட 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட உங்கள்கிட்ட 1 கோடி இருக்குன்னா நீங்களும் நானும் ஈக்குவல் இல்லை. 1 கோடி ஓட்டர்ஸ் எடுத்தவன் தான் 1 கோடி மெம்பர்ஸ் இருக்கவனா 10 லட்சம் கூட உனக்கு தேர்மானு சொல்ல முடியாதுப்பா. அது எல்லாமே பதறாக இருக்கும். எவ்வளோ நெல்மணி வருது பாரு, எல்லாமே ஃபேக்காக இருக்கும், ஃபேக் ஐடியில் பண்ணியிருப்பான். நீ சொல்றதே பொய்யா இருக்கும். என்ன ஓட்டு நீ காணிச்சிருக்க? பவன் கல்யாண் காட்டினாரு, நாயுடு சீட்டு கொடுத்தாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. முதல்ல ஓட்டை காணிச்சிட்டு அடுத்து வா. ஏன் அவசரப்படுற? ஏன் அவசரம் கொடுக்கையா இருக்க? அதுதான் அந்த தலைவர் சொல்லுவாங்க. சரிப்பா, அப்படியே உன்னால ஓட்டு நிரூபிக்க முடியாதா? நிரூபிக்க முடியாம அவன்கிட்ட கூட்டணி வாரியா? பவன் கல்யாண் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி உன்னால தனிச்சு நிரூபிக்க முடியாதுன்னு நீ கருதுற. விக்ரவாண்டியில நிற்க முடியாதுன்னு நீ கருதுன. அதே மாதிரி வாரியா? அப்போ அதுக்கு அடையாள அரசியலுக்கு சீட்டை வாங்கிட்டு போ. இதுதானே கடைசியில் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கமிட் பண்ண வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு கடைசியாக அதை தானே பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் எல்முருகன் வந்து பாஜக தலைவர் எடப்பாடியில் சீட்டு பேரம் பேச போனாங்க. 60 சீட்டுனாப்புல எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா? 16 சீட்டுன்னார். அப்போ எவ்வளோ பெரிய கில்லாடி எடப்பாடி. 16 சொன்ன இடத்துல 16ன்னாரு. அப்போ அவர் 50, 40, 17, 30, 18, 25, கடைசியாக 20 சீட்டு முடிச்சாப்புல. மேலேருந்து கொடுக்கறத வாங்கிட்டு போ. ரவீந்திரன் துரைசாமி சொன்னக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிஜேபி இன்க்ளூஸ் அலையன்ஸில் சசிகலா வரக்கூடாது, வாங்கிட்டு போங்கிற அந்த அர்த்தத்தில் வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. அடுத்து டாக்டர் ஐயா ஒரு கையில் 23 சீட்டு, ஒரு கையில் 10.5. அப்போது இவர் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவை வாங்கிக்கிட்டு கூட்டணி வைக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டார்ல, அதே மாதிரி டாக்டர் ஐயாவும் போயிடக்கூடாதுன்னு லாக் பண்ணுறாரு. பாஜக 5 சீட்டு தெரிஞ்சன்னா தன்னோட விசுவாசி ஜெயக்குமாருக்கு பையன் ஜெயவர்தனனுக்கு தான். தமிழிசை டேக் இட் ஆர் லீவ் இட், போங்கம்மா நீங்கள் தூத்துக்குள்ளே போய் நீங்கள் ஜாதியை சொல்லி முடிஞ்சால் டெபாசிட்டை காப்பாற்றிடுங்கன்னு தமிழிசை அங்கே அனுப்பி வச்சுட்டாப்புல. அப்போ எவ்வளோ பெரிய டஃப் பார்கெய்னர். அவர்கிட்ட போய் பலம் நிரூபிக்காத விஜய் சீட்டு வாங்கிட முடியுமா? 80 சீட்டு வாங்கிட முடியுமா? சும்மா நீங்கள் ஒரு போக்கஸ் அரசியல், காகித புலி அரசியல், பேப்பர் டைகர் அரசியல், ஒரு போலி அரசியலுக்கு இதுகளை பண்ணிகிட்டு இருக்கலாமே தவிர, களத்துக்குள்ளே உண்மையிலே 214 கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபித்து விஜய் ரசிகர்கள் விஜய் சிஎம்னு சொல்லி மக்கள் மத்தியில் விஜய் முதல்வர்னு சொல்லி களம் கண்டு அதில் வரக்கூடிய வாக்கை வச்சு தான் 29ல் விஜய் பிளேயராக இருக்க முடியுமே தவிர, வெறும் நடிகர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருங்கிறதுக்காகவே அது பிளேயர் ஆயிட முடியாது. இது சிலம்பு சுரேஷ் நான் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நாடார்கள்லாம் ஏன் பின்னாடிங்கிற மாதிரி நம்ம தம்பி தான் சிலம்பு சுரேஷ். அவரும் ஒரு அடையாள அரசியலுக்கு இது பண்ணார். கராத்தே செல்வின் மறைஞ்சதுமே போல்டாக அந்த கட்சியெலாம் ரெஜிஸ்டர் பண்ணார், அதை நான் மறுக்க வரல. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே நான் காமராஜ் ஆயத்தா கழகம் கராத்தே செல்வின் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் மக்கள் அம்புக்கன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் அஜித் வராரு, அவர் ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, உடனே அவருக்கு 60-70 சீட்டா. சூர்யா வராரு, அவர் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், அவருக்கு 40 சீட்டா. அப்படியெல்லாம் கிடையாது. ரெஜிஸ்டர் பலத்தை நிரூபித்தாதான் மரியாதை. அது இல்லாதெல்லாம் சும்மா நேரப்போக்குக்கு ரியல் பொலிட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில்லற பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஓடுற ஒரு இதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. வேறு ரியல் பொலிட்டிக்ஸ், நோட்டு பொலிட்டிக்ஸ்னால்
ஒரு வெயிட்டான பொலிட்டிக்ஸ்னால் பலம் நிரூபித்தாதான் அந்த பொலிட்டிக்ஸ். இது சேஞ்ச் பொலிட்டிக்ஸ் தான். ஓகே. பட் ஆனால் இந்த விவகாரம் ரொம்ப பெருசானது என்னன்னா, அந்த பேப்பரில் வந்த ஒரு நியூஸ்க்கு பிறகு தான் ரொம்ப பேசு பொருளானது. நீங்களுமே நிறைய பேச ஆரம்பிச்சிங்க. ஸோ உண்மையிலே அந்த மாதிரி ஒருவேளை பெய்டு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்திருக்குமா? நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க அதை? ஃபீட் பண்ண நியூஸ், பெய்டு நியூஸுங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா பத்திரிகைகளுக்கு பக்கத்தை நிரப்பக்கூடிய பொறுப்பு நிறைய இருக்குது. அப்போ ஒரு கட்சி தலைமை, அரசியல்வாதிகள் பேசுகிறத நம்பியே அந்த ஊடகவியலாளர் நண்பர்கள் எழுதிடுவாங்க. நிறைய பக்கம் பத்திரிகைகள் அடிக்கிறாங்க. அப்போது அந்த பக்கத்தை நிரப்பதுக்காக அந்த ஒரு பரபரப்புக்காக பண்ணுறதானே தவிர பெய்டுங்கிற வார்த்தையை நான் சொல்லி யாரையும் நான் தரந்தாழ்த்த விரும்பலை தெரியாமல். ஓகே சார். இதில் என்னென்னா, சுமன் ஸ்ரீராமன் அண்மையில் ஊடகங்கள் கொடுத்தப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தாவேக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லாட்டி அவங்க அடையாளமே தெரியாத அளவு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, பெரிய அளவில் அவங்களால் வெற்றி கனியை பறிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அவங்க கூட்டணியே இல்லை, நான் இப்போ தனிச்சு தான் அப்படின்னு அவங்க விஜய் அவர்களே, நான் சகாதேவ மாதிரியா? ஓகே, புரிஞ்சுடுங்க ஐயா. சுமன் ஸ்ரீராமன் எதுக்கு சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுடுங்க ஐயா. உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக அந்த நாலேஜ் இருந்தால் புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பலம் நிரூபிக்காமல் எடப்பாடி கூட ஒரு கூட்டணிக்கு போகிறீங்க. முதல்ல உங்கள் கேண்டிடேட்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாப் இல்லையா? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிமுககாரங்க பலம் நிரூபிக்காத இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஏதோ நடந்து ஒரு அலைன்ஸ் முடிஞ்ச பிறகு எடப்பாடி என்ன சொல்லுவார்? விஜய்க்கெல்லாம் எங்கெங்கே ஓட்டு போனால் போதுன்னு நான் சீட்டு கொடுத்தாங்க, அவர் என்ன ராமதாஸ் மாதிரி ஓட்டை நிரூபித்தாரா, வைகோ மாதிரி ஓட்டை நிரூபித்தாரான்னு கேட்பாங்க. அப்போது முதல்ல இதுவே உங்களுக்கு ஒரு மோசமாக தான் இருக்கும். திரும்ப அது ஃப்ளாப் ஆகிட்டுன்னு வைங்க, ஜானகி ஜெயலலிதா மாதிரி, ஜானகி சிவாஜி மாதிரி ஃப்ளாப் ஆகிட்டான்னு வைங்க, உங்களுக்கு அரசியலும் போச்சு, சினிமாவும் போச்சு. அதனால் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், இந்த உங்கள்கிட்ட வியாபாரி அரசியல் விமர்சகர்கள், உங்கள் அரசியல் விமர்சகர்கள், செய்தி தொடர்பாளர்கள், அவரெல்லாம் நம்பாதீங்க. நான் சகாதேவ மாதிரி சொல்கிறேன், பவன் கல்யாண் மாதிரி பலம் நிரூபித்தாதாங்க உங்களுக்கு மரியாதை, விஜயகாந்த் மாதிரி பலம் நிரூபித்தாதான் உங்களுக்கு மரியாதை. அதில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஒரு சில கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாத ஒரு தப்பு, அது உங்களை மைனஸ் பண்ணுது. பிரசாந்த் கிஷோர் மேட்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்தால நீங்கள் தனித்து போட்டிவிடுன்னு சொல்லாமல் கூட்டணிக்கு உங்கள்கிட்ட ஆள் வருவாங்கன்னு பேசுனது அடுத்த தப்பு. இன்னும் லேட் ஆகிடல, 234 நிற்க போகிறோம்னு சீமான் 1.1 அவர் என்ன உங்களை மாதிரி 50-60 படத்தில் ஹீரோவாக நடித்தவரா? இல்லையே, ஒரு துணை நடிகர் தானே. 1.1 8.2 எப்படி வந்துட்டார்? கமல்ஹாசன் உங்களோட பெரிய பாப்புலாரிட்டியில் உள்ளவர், பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர், சமீபத்தோட விக்ரம் கொடுத்தவர், அதையும் தாண்டி பிக் பாஸில் பெரிய இதில் இருக்கக்கூடியது, பல மொழிகளில் படம் கொடுத்தவர். இங்கெல்லாம் பிற மொழியாளர்கள் நிறைய பேர் அவர் ஆதரவு வளையத்தை பெற்றவர். அவரே சீமான்கிட்ட தாக்கு பிடிக்கலையே. ஏன்? சீமான் 214 நிற்கிறாரு, மக்கள் அவரை நம்புகிறாங்க. நீங்கள் 214 நிற்கணும், மக்கள் உங்களை நம்பணும். மக்கள் எண்ணத்தை புரியாமல், மக்கள் உணர்வை புரியாமல் எவ்வளோ பெரிய நட்சத்திர அந்தஸ்தில் இருந்தாலும் தோற்று போவாங்க. மிஸ்டர் விஜய், சரத்குமார் மக்கள் உணர புரியாமல், ராதிகா, சித்தி ராதிகா எல்லாரும் நின்று என்னாச்சு? திருமங்கலத்தில் ஒரு இந்துத்துவ கேண்டிடேட்டு மதுசூதன பெருமாள் பறக்கக்காரர், இந்து முன்னணியில் இருந்த நம்ம சகோதரர் தான், அவர் ஒரு கேண்டிடேட்டை போட்டு எடுத்த 1000 ஓட்டை கூட சரத்குமார் எடுக்கலை. அப்போது நீங்கள் தெளிவாக மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு இது வியாபார அரசியல் இல்லை, ஜென்யூனான அரசியல். சீமான மாதிரி நான் 214 கேண்டிடேட் போட போகிறேன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் களத்துக்குள்ளே அதுக்கான உங்களுக்கு கூட்டம் வரும், பிரச்சாரம் பண்ணலாம், ஆட்களை அதில் தேடி பிடிச்சி எடுத்து நீங்கள் போட்டு உங்கள் பலத்தை காட்டினா நீங்கள் பிளேயராக இருக்கலாம். பலத்தை காட்டாமல் பிளேயராக இருக்கலான்னு தப்பு கணக்கு போட்டிங்கன்னா அவமானமும் அசிங்கங்களும் தான் வரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சரில் எடப்பாடி சீட்டு தருவார், நமக்கு நோட்டும் டிக்கெட்டும் கிடைக்கணும்னு செய்தி தொடர்பாளர்களெல்லாம் நம்பாதீங்க. செய்தி தொடர்பாளர் உங்கள் செய்தி தொடர்பாளர் நம்பாதீங்க, நான் சொல்கிறத நம்புங்க. சகாதேவ மாதிரி சொல்கிறேன், அரசியலை நிரூபிச்சுட்டு வாங்க. பவன் கல்யாண் மாதிரி வாங்க, ஐயா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி வாங்க. குட்டியோ நட்டியோ என்னது கிடைக்குதோ கிடைக்கட்டு, மக்கள் உங்களை தீர்ப்பளிக்கட்டு. அதை விட்டுக்கிட்டு ஷார்ட்கட்டில் குயித்தியில் போனீங்கன்னா அவமானமும் அசிங்கம் தான் மிஞ்சுங்கிறத சகாதேவ மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஐயா விஜய் அவர்களை. கிட்டத்தட்ட ஏன்னா மகாபாரதத்தில் சகாதேவன் அப்படிதான், கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்ட இவங்க 2 பேருக்குமே கரெக்டான அந்த நாள் குறித்து கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் விஜய்க்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க சார். விஜய் மேலே நமக்கு நத்திங் அகேன்ஸ்ட் விஜய், அது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சிலவர். ஷுவர்லி வி ஆர் ஹேவிங் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய். ஓகே.
நத்திங் அகேன்ஸ்ட் விஜய். திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருக்கும்போது விஜய் என்கிட்ட பேசினார், கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு சொன்னாப்புல. அவருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உயர் பதவியில் இருக்கிறாரு, விஜய்க்கும் வேண்டியவர் வெல்விஷர், அவர் தான் பேசினேன். நோ விஜய், மினிமம் கேரண்டி இருக்குது, பெரிய வெற்றி கிடைச்சா நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி பெரிய வெற்றி கிடச்சி அவர் பெரிய லெவலில் வந்தார். அப்புறம் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், சினிமா ஆடியன்ஸ் தலித்துகள் தான், தலித் இஷ்யூஸை எடுங்க, மினிமம் கேரண்டி யாரும், அதை நான் சொன்னேன். நான் அவர்கிட்ட என்ன என் ஃப்ரெண்டுக்காக தான் அதை சொன்னேன். இன்னும் இப்போ கூட சிவகார்த்தியனை பற்றி சொல்லும்போது கூட மினிமம் கேரண்டி நல்லா இருக்குது, பெரிய வெற்றி கிடைச்சா மேலே வந்துடுவார் நான் சொன்னேன். அதை விஜயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த கோட் படத்தில் சீன் வச்சார். இன்னைக்கு அமரன் படத்தில் அது உண்மையாட்டம் ஆயிட்டு. அப்போ நமக்கு தெரிஞ்ச அறிவை யார் கேட்டாலும் அதை நம்ம சொல்கிறதான் இது. விஜய் கேட்கல, விஜய்க்கு நண்பர் இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நான் அதை பண்ணேன். ஸோ நத்திங் அகேன்ஸ்ட் விஜய். ஓகே சார், இதில் வந்து என்ன ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம் சொல்லியிருந்தீங்க, இது வந்து அதிமுக கூட்டணி வச்சா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிற சொல்கிறப்போ இது எடப்பாடியாருக்கு இது வந்து ஒரு பெரிய இடின்னு சொல்லலாமா? விஜய் இப்போ இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக எடப்பாடிக்கு தான் அது பின்னடைவு. விஜய் அடித்த அடி எடப்பாடி தான் பின்னடைவு. இதை விட ஸ்ட்ராங்காக அடிச்சிருப்பாருன்னா இன்னும் பின்னடைவு வந்திருக்கும். கொஞ்சம் மைல்டாக தான், இன்னும் ஹோப்பு உண்டு, இது புலி ஸ்டாப் இல்லை கமாங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காப்புல. பட் எடப்பாடிக்கு இது பெரிய பின்னடைவு தான். காரணம், எடப்பாடி விஜயை வந்து பாஜகவுக்கு 20 சீட்டு கொடுத்த மாதிரி, பாமகவை 23 சினம் பண்ண மாதிரி, அப்படி தேமுதிகவுக்கு சீட்டை கொடுக்காமலே தள்ளி விட்டது மாதிரிலாம் விஜய் ட்ரீட் பண்ணலான்னு திட்டம் போட்டு தான் விஜய் தனித்து போட்டியிடறதுக்கு சக்தி இல்லாதவர், மன வலிமை இல்லாதவர்னு காட்டக்கூடிய அளவுக்கு தான் தன்னோட ஒரு 10-11 கூட்டணி கட்சியாட்டு கேள்விகளை போட்டு புட்டப் கொஸ்டின்களை போட்டு பண்ணார். அப்போவே சுதாரிச்சிருக்கணும். மீண்டும் சொல்கிறேன், சீமானுக்கு இமேஜி தனிச்சு போட்டிக்கிறதுனால வளருது, பெருகுது. சாமானிய மக்கள் அவன் போல்டானவன் சீமானை பாராட்டுறாங்க. ஒரு தலைவருக்கு துணிச்சலுக்கு தான் வாக்கே தவிர அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறதுக்கெல்லாம் வாக்கு கிடையாது. ஸோ எடப்பாடி ஜஸ்ட் லைக் தட்னு விஜயை உள்ளுக்குள்ளே மனசில் வச்சுட்டு ட்ரீட் பண்ணுறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் தெளிவாக விஜயே 214 போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகளை விஜய் பார்க்குறது நல்லது. ஏன்னா எடப்பாடி போன்றவங்களை நம்பி நீங்கள் பயணிச்சிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறத மீண்டும் விஜய்க்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, விஜய் தனித்து களம் காணணும் அப்படிங்கிற உங்களுக்கான பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்து அண்ணாமலை வர இருக்காரு, திமுக அவங்களும் வந்து இப்போலேருந்து அவங்களுடைய ஐடி விங்லேருந்து ஆரம்பித்து அவங்களுமே கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீமானும் தன்னோட வாக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டும் இருக்குங்கிறப்போ இது எடப்பாடிக்கு ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு தேர்தலாக. கண்டிப்பாக எடப்பாடிக்கு வாக்கு 40% ஜெயலலிதா இருந்த வாக்கு இன்னைக்கு 20% ஆயிட்டு. அந்த பாராளுமன்ற தேர்தல் இல்லை, 10.5 தேர்தல், அதனால தான் 20 ஆச்சு, அல்லது இதோட கீழே போயிருக்கோம். வன்னியர் ஆதரிச்சிட்டாங்க. இந்த 20 மீது 20 காணாமல் போனதில் திமுக அணி கணிசமாக எடுத்திருக்கிறாங்க. ஓகே, அது ஸ்டாலின் தலைமையில், ஸ்டாலின் மட்டும் இல்லை, திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் மட்டும் இல்லை, திருமாவளவன் பறையர்களை கன்சால்டேட் பண்ணி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அதிமுக போட்ட பறையர்கள் திருமாவளவன் ப்ளஸ் ஸ்டாலினில் திமுக அணிக்கு வந்திருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஓரளவு அதிமுக ரெட்டலைக்கு போட்ட கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் ஸ்டாலின் காங்கிரஸில் வந்திருக்கு. ஸ்டாலின் அதில் மெயின் ப்ளஸ் காங்கிரஸ், இதில் ஸ்டாலின் மெயின் ப்ளஸ் இவர் திருமாவளவன். அப்போது ஒரு கணிசமான பகுதி திராவிட இயக்கம், மதசார்பின்மை, சமூக நீதிகள் அடிப்படையில் ஜெயலலிதா இருந்த 20% வாக்கில் கணிசமான பகுதி திமுகவுக்கு போயிட்டு, ரெட்டலை வாக்கு உதயசூரியனுக்கு போகாதுங்கிறதெல்லாம் பொய்ங்கிறது விக்கிரவாண்டியில் நடந்துட்டு. சீமானே சொன்னார் 20% ரெட்டலை வாக்கு உதயசூரியனுக்கே போயிட்டு காசு வாங்கிட்டு போட்டுட்டாங்க, இவனால நம்பி கூட்டணி போனால் நம்ம அரசியலை முடிச்சு கட்டிடுவானுங்க, முடிஞ்சு போச்சு, எடப்பாடிக்கு ஓட்டர் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமானே அந்த விஷயத்தை பார்த்து சொன்னாருன்னா, அதிமுக ஓட்டு ஒரு கணிசமான ரெட்டலை ஓட்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உதயசூரியனுக்கு போயிட்டு திமுக கூட்டணிக்கே போயிட்டு. அடுத்தபடியாக நாம் யார் எடுத்துக்கலாம்? சீமான் எடுக்கவா? சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1% ஓட்டு தான் சீமான் இருந்தார். ஓகே, அதுக்கு பிறகு அவர் இன்னைக்கு 8.2% வந்துட்டோம்னா எடப்பாடி சமூக நீதியை சூறையாடுறாருங்கிற ஒரு தோற்றம் வந்துட்டு. எடப்பாடி கட்சி அண்ணாமலை சொல்கிற மாதிரி 2 ஜாதி கட்சிங்கிற ஒரு தோற்றம், வெள்ளாள கவுண்டர் வன்னியர் கட்சிங்கிற ஒரு தோற்றம் வந்துட்டு. ஸோ வன்னியர் அல்லாதவர்கள், வெள்ளாள கவுண்டர் அல்லாதவர்கள்லாம் சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இன்மையும் காரணமாட்டு சீமான் ஆதரிக்கிறாங்க. ஸோ 1.1 இருந்த சீமான் 8.2க்கு தெளிவாக உயர்ந்துட்டார். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து எல்லா தரப்புக்கும் பொதுவானதாக இல்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வந்துட்டு. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் சப் கேட்டகரிஷன் எதிர்த்தாங்க, கலைஞருக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு சொன்னாப்புல. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டல சென்றிக்காட்டு இவர்
அருந்ததியர் மக்களோட அந்த சப்கார்டேஷன் சரின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஓகே, அது அவர் முடிவு, அதுக்குள்ளே நான் வரல. பட் அதை சீமான் எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறாருன்னா, தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் கடும் பாதிப்புன்னு அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் தன் பக்கம் சீமான் எடுக்கிறாரு. இப்படி நுணுக்கமாக அரசியல் பண்ணி சீமான் வந்து அடுத்த கட்டமும் அதிமுக பலவீனப்படுத்தி இரட்டை இலக்கத்துக்கு வாக்கு சதவீதத்தில் வந்துடுவார். ஸோ ஸ்டாலின் அதிமுக ஓட்ட ஒரு சைடு திருமாவளம் மூலமாட்டும் காங்கிரஸ் மூலமாட்டும் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவருங்கிற அடிப்படையிலையும் அவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சீமான் அன்ரெப்ரசன்டேட் 100% காஸ்ட்டு, பசியப்ப ஜாதி, காஸ்ட் நியூட்ரலாக ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட ஜாதி, ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி ஏற்றுக்கிடாத ஜாதிகளை சீமான் எடுத்து எவிடன்ஸு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1.1 தானே சீமானுக்கு வந்தது, 8.2. அடுத்த ஜம்புக்கு சீமான் தயாராகிட்டார். அதுக்கு தான் சப் கேட்டகரைசேஷனில் ஜெயலலிதா முடிவிலிருந்து எடப்பாடி முடிவு மாறினதை தேவேந்திர பறையர்களுக்கு 5% ஏற்றி கொடுக்கணும்னு சீமான் தெளிவாக அந்த ஏற்கனவே வெற்றி பெற்ற ஃபார்முலாவில் அவர் மீண்டும் பெருசாக உயர்த்திடலான்னு அவர் 2026 தன்னோட வீகத்தை அமைச்சிட்டார். அடுத்து அண்ணாமலை. இந்த இடத்துல அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலை, தினகரன், ஓபிஎஸ், கடைசியாக ஓபிஎஸ் தான் பெரிய ஃபேக்டர். 33% இரட்டை தலைமையாக இருந்தது. அது ஒற்றை தலைமை ஆகும்போது 13% வாக்கு போயிட்டு, அந்த 13% வாக்கில் பெருந்தகுதி என்டிஏக்குள்ளே இருக்குது. என்டிஏக்குள்ளே இருக்குதுன்னா அது அண்ணாமலை வச்சு வந்த கொங்கு வேளாளர் வாக்குகள், மோடி லீடர்ஷிப்பில் வச்சு வந்த பிராமின்ஸு, லிங்குஸ்டிக்கு, இந்த மாதிரிப்பட்ட வாக்குகள், தினகரனை வச்சு வந்த கள்ளர் வாக்குகள், ஓபிஎஸ்ஸை வச்சு வந்த மறவர் வாக்குகள், பொதுத்தள வாக்குகள், இது எல்லாம் சேர்ந்து 18% என்டிஏக்குள்ளே வந்துட்டு. அப்போ 3 பேர் எடப்பாடிக்கு வாக்கை பிரித்தாச்சு. 20% ஸ்டாலின் தலைமையில் கொஞ்சம் பேர், 20% அண்ணாமலை தலைமையில் கொஞ்சம் பேர், குறிப்பாக ஓபிஎஸ். 20% ஒரு 7% தெளிவாக தெரியுது, தனிச்சு நிற்கிறதுனால. அதை மட்டும் சீமான் 7.1 பிரித்து எடுத்துட்டாருங்கிறது தெளிவாக நமக்கு அந்த டேட்டாவை கொடுத்துடலாம். இதையும் தாண்டி விஜய் தனிச்சுன்னா விஜயும் பிரிப்பார். அந்த இடத்துல தான் விஜய்க்கு நான் சகாதேவ மாதிரி அட்வைஸை கொடுக்குறேன். நீங்களும் உங்களால் பிரிக்க முடியும். ஏன்னா கருப்பு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா போகக்கூடிய வாக்கை தான் இவர் விஜயகாந்த் பிரிச்சார். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி தான் கமல்ஹாசன் வந்து ஜெயலலிதா கொடுத்த வாக்கை தான் கமல்ஹாசன் 2019 பிரித்தார். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு சொல்லக்கூடிய விஜய் தனிச்சுன்னா கொஞ்சம் நஞ்சம் மீது 20% இருக்குது இல்லையா, அந்த கொங்கு வேளாளர் இவர் வன்னியர் அல்லாத, நான் பேசுகிறது சட்டப்படி கரெக்டு, எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்புன்னு சொன்னால் எடப்பாடிக்கு வந்து நான் வேளாள கவுண்டர், நான் வன்னியர் எதிர்ப்புன்னு சொல்கிறது என்னோட ஜனநாயக உரிமை. நீங்கள் மத முரண்பாட்டை சொன்னால் நான் ஜாதி முரண்பாட்டை சொல்கிறேன். அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சட்டம் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்குது. இது அஃபென்ஸும் கிடையாது, யாருக்கு எதிராட்டும் சொல்கிறது கிடையாது, அரசியல் ரீதியாக நான் இது பேசக்கூடியது தான். அந்த வாக்கில் வந்து 4ஆவதாக விஜயும் ஒரு ஷேர் எடுத்துடலாம். இப்போ லெவலில் நான் கண்ண மூடிட்டு சொல்ல மாட்டேன், எடப்பாடியும் செட்டில் ஆயிருக்காரு. அவர் 3ஆவது முறை லீடராக நின்று 20% வாக்கு எடுத்திருக்காருன்னா 10.5 வன்னியர் கொடுத்தனால வன்னியர் அவருக்கு விசுவாசமாக போட்டிருக்கிறான். அதே மாதிரி திருப்பூர் ஈரோடில் வேளாள கவுண்டரில் அவர் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் நீலகிரியில் போடலை, திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் இந்த செய்தியில் போட்டிருக்காங்க. இப்படி போட்டவங்கெல்லாம் அவரை ஏற்று போட்டது தான். ரெட்டலைக்கு போட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ரெட்டையில் 4% கன்னியாகுமரியில் எடுத்து 8% திருநெல்வேலி எடுத்த ரெட்டையில் 38% எடுத்திருக்குன்னா எடப்பாடி 10.5 கொடுத்ததுனால தான் போட்டாருன்னு சொல்லியிருக்கேன். அதில் எடப்பாடிக்கு லீடர்ஷிப்புக்காக வந்த வாக்குகளை உடனே தட்டி பறிச்சிட முடியாது, கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர பெரிய அளவுக்குள்ள அதை வீழ்த்திட முடியாது. அவரும் ஒரு லீடராக நிற்பார், அதை நான் மறுக்க வரல. 20-15 ஆக்கணும்னு நாம் நினைக்கிறோம். விஜயும் தனிச்சு நின்னாப்பிலன்னா அந்த 20-15 ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு விஜயோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். இதில் நம்மளோட சுயநலமும் அதில் இருக்குது. விஜய் கிட்ட நம்ம ஓப்பனாகிட்டே சொல்கிறோம், உங்கள் நன்மையும் இருக்குது விஜய், நீங்கள் அசிங்கப்படாமல் ஒரு ஃபோல்ஸ் ஆகிறதுக்கு 234 இருக்குது ஐயா விஜய் அவர்களே, என்னோட எதிர்பார்ப்பும் இதுக்குள்ளே இருக்குங்கிறதான் உண்மை. அதே மாதிரி தான் 2024 விஜய் நின்று இருப்பாருன்னா அதில் கிடைக்கிற வாக்கை வச்சு 26 பெரிய பிளேயராக ப்ளே பண்ணியிருக்க முடியும். அதுக்கு வேணா 39 பேர் வந்திருப்பான் பாராளுமன்றம். இன்னைக்கு வியாபார அரசியல், எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் விஜய் வாராரு. என்ன வியாபாரம் நடக்கு எதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு கம்யூனிகேஷன் புரட்சி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஒவ்வொரு சமூக குழுக்கள்லையும் என்ன யாது, என்ன நோக்கம், என்ன பணம் பரிமாறுது, எங்கெங்கே என்ன லாபம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது அக்குமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸுங்கிறத நம்ம சொன்னோம். சுதந்திர போராட்டமோ இந்தி போராட்டமோ ராமதாஸுக்கு சமூக நீதி போராட்டமோ இல்லை இன்னைக்குள்ள காலகட்டம். அன்னைக்கு விஜயகாந்த் வந்த காலகட்டத்தில் இருந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தோட இன்னைக்கு உள்ள சிஸ்டம் வந்து வளர்ந்துருக்கு, மாறி இருக்குது. நோ வேல்யூஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அக்குமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த்னு எல்லாத்துக்கும் தெரியும். பல்லக்கில்
ஏறக்கு தான் எல்லாரும் தயாராக இருக்காங்க. பல்லக்கில் தூக்கிறதுக்கு விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்களே தயாராக இருக்க மாட்டாங்க. 4 பேர் நம்மளை பல்லாக்கில் தூக்கணுன்னு தான் எல்லாம் வருவாங்க. ஸோ இன்னைக்குள்ள இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து மக்களவையிலே கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா ஒரு 39 கேண்டிடேட் வந்து 3 கோடி 5 கோடி எல்லாம் செலவழிச்சு அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம இதில் ஒரு கணிசமான ஓட்டை நிரூபிச்சிருவோம். நிரூபிச்சுட்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும், விஜய் ஒரு அலையன்ஸில் வருவார், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராட்டே வந்தார், அவங்களோட ஆப்டிமிஸ்டிக் இதில் நம்மளும் எம்எல்ஏ ஆயிடலாம், நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சட்டமன்றத்துக்கு பயன்படும்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ விஜய் எப்படி சிக்கலில் மாட்டுறாருன்னா, சட்டமன்ற தேர்தல் 214 கேண்டிடேட் பார்க்கணும். 214 கேண்டிடேட் பார்த்து பிடிச்சி எடுத்து லாபி பண்ணி எடுத்து வரேன் அது இதுன்னு நாளைக்குன்னு சொன்னாலும் கூட அடுத்து பெரிய ஹெல்டலாக நிற்கிறது மக்களவை தேர்தல். 214 ஒரு அசம்பிளிக்கு இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடியவர் பார்லிமெண்ட் எம்பி டிக்கெட் எங்கே போய் கிடைக்கும்னு நினைப்பார். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர், 6 சட்டமன்றத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர், ஒரு அசம்பிளி கிடைக்கும்னு நமக்கு நம்புவார். 214 பேர் ஒவ்வொரு அசம்பிளிக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க 6 எம்எல்ஏ உள்ள எம்பி எப்படி கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்பாங்க. அதுவும் எத்தனை எம்பி கிடைச்சிட போகுது, ரொம்ப மினிமம் எம்பி தான் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துக்குள்ள சொந்த பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. அதனால தான் நான் படித்து சொன்னேன், மக்களவைக்கே வாங்கன்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கசந்திருக்கும், நான் ஏதோ உள்நோக்கத்தோடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம், தான் தோண்டித்தனமாக சொன்னேன்னு உங்களுக்கு தோண்டியிருக்கோம். இப்போ தெரியும் உண்மையாக தான் சொல்கிறான், நேர்மையாக தான் சொல்கிறான், நாணயமாக தான் சொல்லியிருக்கான். நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் நம்மளை குழாய் அடிக்கிறதுக்கும் நம்மளை வெண்சாமரம் வீசுறதுக்கும் நமக்கு சோப்பு போடுறதுக்கும் நம்மளை தப்பாக வழி நடத்திட்டானோன்னு இப்போ விஜய்க்கு மனசாட்சிக்கு தெரியும். ஸோ இதுவும் சிக்கலான ஒரு டெரெயினில் தான் விஜய் நிற்கிறாரு. என்றாலும் வந்தாச்சு, நோ கோயிங் பேக். 214 நிற்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன், நான் என் சொந்த பைசாவை கூட செலவழித்து இது பண்ணுவேன் அப்படிங்கிற லெவலில் அவர் போனாருன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு வலிமை இருக்குது. ஒரு ஃபோல்ஸ் அவர் நிரூபிக்கலாம். இப்போ ஃபோல்ஸாக இல்லாமல் கேட்லிஸ்டாக இருக்கவருக்கெல்லாம் 80 சீட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ கேட்லிஸ்ட் தாங்கன்னு அந்த டைம் வரும்போது அவங்கள சொல்லுவாங்க, நீங்கள் ஃபோல்ஸ் ஆகுங்க, குட்டையோ நொட்டையோ ஃபோல்ஸ் ஆகுங்க. இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. நீங்கள் ஃபோல்ஸ் ஆகாமல் காகித புலியாட்டு 4 வெப் டிவியில் ஃபோல்ஸ் பண்ணி பேசுறதுலையோ பலத்தை நிரூபிக்காமல் தினமரில் எழுதுறதுலையோ எந்த பிரயோஜனம் வரப்போகிறதில்ல. ரியல் பொலிட்டிக்ஸு அந்த எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண வரும்போது தேமுதிக சொல்லுவாங்க, விஜயோட குறைஞ்ச சீட்டுக்கு நாங்கள் அதிமுக அணியில் இருக்க மாட்டோம்பாங்க. அப்போ ப்ரூவ் பண்ண தேமுதிக வேணுமா, ப்ரூவ் பண்ணாத விஜய்க்கு வேணுமா? தேமுதிக தான் வேணும்னு சொல்லுவாங்க. தேமுதிக இப்படி சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் பொறுத்துக்கிடுங்க, நம்ம அடுத்து பார்ப்போம், நான் கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு நல்லபடியாக செய்கிறேன், இப்போ நான் தர்ற சீட்டை வாங்கிடுங்கன்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். நீங்கள் பாஜகவுக்கு எப்படி சீட்டை காலி பண்ணார்? நம்ம அணி ஜெயிக்கணும்னா பாமக நல்லா இருக்கணும், பாமக திருப்தியாக ஓட்டு போடணும். அப்போது பாமகவோட குறைஞ்ச சீட்டுக்கு தான் பாஜக தர முடியும். பாஜகவை பெரிய கட்சியாக காட்டுனா பாமகரங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால நீங்கள் பாமகவுக்கு 7 தான் கொடுக்குறேன், நீங்கள் 5 ஏற்றுக்கிடுங்க ஐயா அமித்ஷா அவர்கள்னு அமித்ஷாவுக்கே காட்டுனவருன்னா விஜய் காட்டுறதுக்கு என்ன இது இருக்குது? ராமதாஸ் வராரு, ராமதாஸ் இல்லாமல் எனக்கு வடக்கு ஜெயிக்க முடியாது விஜய். அவர் ராமதாஸ் ப்ரூவ்டு ஓட்டு, நானும் ராமதாஸும் சேர்ந்தா தருமபுரி ஜெயிக்கலாம், சேலம் ஜெயிக்கலாம், சிதம்பரம் விழுப்புரத்தில் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? பல நிரூபிக்காத உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நான் விஜய் கிண்டலுக்கு சொல்லலைங்க, கேலிக்கு சொல்லலைங்க, ஃபேக்டரை சொல்கிறேன். எடப்பாடி நாளைக்கு இப்படி தான் செயல்படுவார். ஸோ புஷியானந்த விட்ட அறிக்கைக்கு மேல் அறிக்கையாக விஜயை 214 தனித்து போட்டி கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கூட்டணிக்கு யாருமே வரல, யாருமே எங்கிட்ட வந்து பேசலை, இனிமேலும் கூட்டணி விஜய் தலைமையில்னு பேசி பப்ளிசிட்டி தேடுறதுல அர்த்தம் இல்லை, 214 தனித்து நிற்கிறேங்கிறத போகிறது உங்களுக்கு நல்லது. கமலஹாசனை சீமான் வீழ்த்தின மாதிரி நீங்கள் சீமான்கிட்ட விழுந்து போகிறதுக்கும் தப்பான குழப்பமான இதுகள் பண்ணால் வாய்ப்பு உண்டுங்கிறது ஒரு அரசியலில் ஒரு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் ஒரு அரசியல் சக்தி ஆகணும்னா 214 நிற்கிறோம்னு விஜயை டிக்ளேர் பண்ணி களத்துக்குள்ளே சின்சியராக உண்மையாட்டும் நேர்மையாட்டும் போகிறது தான் நியாயம். எங்கள் அண்ணன் சிவாஜி வந்து ஓடம்பாக்கத்தில் அவருக்கு சொத்தை விற்று இது பண்ணார். அப்படிப்பட்டவரை வீரப்பங்கிட்ட காசு வாங்கிட்டாப்புல, அன்னைக்கு ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்தாப்புல, அது இப்படி தான் சொன்னாப்புல, ஜெயலலிதா சொன்னதான், சந்தன கடத்தில் வீரப்பனின் பணத்தில் போய் நின்று அரசியல் பண்ணுறாரு சிவாஜி, வேலை போயிட்டாருன்னு சிவாஜியை ஜெயலலிதா மேயர் சொன்னாப்புல. உடம்பு தான் வளர்ந்துருக்கு, அறிவு வளரலைன்னு அடித்தாப்புல. இப்போ சீமான் அடிக்கிறாப்புல, இதே மாதிரி தான் அழுகுன கூமுட்டை
அடிக்கிறாள், இதே மாதிரி தான் அடிப்பாங்க. தனிச்சு நின்னா நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு பயம் உங்களை குறை சொல்ல முடியாது. அவர் நிற்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அவர் முதல்வர்னு தனிச்சு நிற்கிறாரு. அதுக்குள்ள இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்னார். அது நடக்கட்டுன்னு பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் கூட்டணி பேரம்னு சொன்னால் சீமான்லாம் உங்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். அவர் சீமான் தனிச்சு போட்டுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஜெயலலிதா அடிக்கிறாரு, எம்ஜிஆர் அடிக்கிறாரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் ஸோ இப்போ தனித்துங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. காம்ப்ரமைஸ் அவர்கிட்ட இல்லை. அந்த கடற்கரையில் உள்ள அந்த சிலைகள் எல்லாம் தூக்கி போட ஒன்று சரி தப்பு அது வேறு விஷயம். அவர் சொல்கிறாரு, உறுதியாக சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் தனிச்சு நிற்கக்கூடியவர். கூட்டணி அங்கங்கன்னு பேரம் பேசக்கூடியவங்களை இன்னும் நக்கல் அடிப்பார். பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாலும் சரி, அண்ணேன்னு சொன்னாலும் சரி நிற்க மாட்டார். தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமென்ட்ஸ் பாலிடிக்ஸ். விஜய்க்கு நல்லதுன்னா 214 தனிச்சு நிற்க போகிறோன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவர் போகிறதான் நல்லது. 5 முனை போட்டி நம்ம சொன்ன கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போவே விஜய் முடிவெடுத்து அவர் ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு போனோம். ரசிகர்கள் தான் உங்களுக்கு பலம். இந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கவங்கலாம் உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள மரியாதையை அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். ரசிகர்களோட எண்ணத்துக்கு மரியாதை கொடுங்க. அவங்க உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக நினைக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் வேட்பாளர் 214 தனித்து போட்டின்னு விஜயே அனௌன்ஸ் பண்ணுறது விஜய்க்கு நல்லதுன்னு என்னோட கருத்து. ஏன்னா இப்போ கூட அந்த செய்திகள் வந்துச்சு இல்லையா, தருமபுரியில் கூட அவர் தனிச்சு களம் காலம் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் வெளியானுச்சு. ஸோ கேப்டன் மாதிரியான பாணியில இவரும் எடுக்கிறாரோ விஜயகாந்தனுடைய? இல்லை 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 இல்லை, தருமபுரியெல்லாம் விஜய்க்கு ரொம்ப மோசம் போயிடும். ஓகே, நீங்கள் அப்படின்னா விக்ரவாண்டியில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். போலரைசேஷனில் தருமபுரியிலலாம் போலரைசேஷனில் விஜய் பிஞ்சு போவார், நிற்க முடியாது. ஓகே, கண்டிப்பாக நிற்க முடியாது. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். 1 இயர் பரையர் போலரைசேஷனை மீறி நிற்க முடியாது. அதனால தான் விக்ரவாண்டியில் எடப்பாடியே ஒதுங்கிட்டாரு. சீமான் நின்னது சீமானுக்கு மெரிட்டு. அவர் நாங்குநேரில் ஒரு மறவர் கேண்டிடேட்டை போட்டு 2% ஓட்டு தான் எடுத்தார். ஆனால் நின்னாருங்கனால 10% போயிட்டாரு. இதே விக்ரவாண்டியில் கௌதமனை எதிர்த்து 2000-2500 ஓட்டு தான் எடுத்தாரு. நின்னாருங்கனால அப்புறம் மேலே போயிட்டாரு. கமலஹாசன் தினகரனும் விழுந்துட்டாங்க. நின்னது மக்கள் மத்தியில் பார்ப்பான். மக்கள் இவன் நம்மளை நம்பி நமக்காக நிற்கிறான், விலை போகல, அதெல்லாம் மக்கள் நோட் பண்ணி தான். மக்கள் ஏமாளிகள் கிடையாது. இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில் மக்கள் ஏமாளிகள் கிடையாது. 4 அரசியல் மறுசலை வச்சோ 4 பத்திரிகைகள் எழுதியோ மக்களை ஏமாத்திர முடியாது. ரவீந்திரன் துரைசாமியாலும் பொய்யான தகவலை சொல்லி மக்களை ஏமாத்திர முடியாது. மக்கள் ரவீந்திரன் துரைசாமி சொல்றதையும் அன்னப்பறவை மாதிரி பிரித்து பார்ப்பான். அந்த வகையில் தருமபுரியில் என்னன்னா போலரைசேஷனில் விஜய் சிக்கிக்கிடுவார். தருமபுரியில் ரசிகர்கள் அந்த இடத்துல ஆர்வமாக சொல்லுவாங்க. பட் விஜய் தான் அந்த இடத்துல முடிவெடுக்கணும். தருமபுரி சரியான இடமா வராது. ஓகே, இதில் பாமக அதிமுகவோட ஒருவேளை கூட்டணி வைப்பாங்களா சார்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாமக அதிமுக கூட கூட்டணிங்கிறது அரசியல் அரங்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தனக்கு வேற வாய்ப்பே இல்லைன்னா அழைப்பார். அப்படி வேற வாய்ப்பே இல்லாமல் அழைக்கும் போது டாக்டர் ஐயாவும் தான் விரும்பக்கூடிய 30-35 தொகுதியை அந்த இடத்துல கிளைம் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு பலகீனம் டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். டாக்டர் ஐயா 1 இயர் ஓட்டை எடப்பாடி கிட்ட இழந்துட்டாருங்கிறதும் எடப்பாடிக்கும் தெரியும், டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும். ஆனால் டாக்டர் ஐயாவுக்கு ஒரு பார்கெனிங் இருக்குது. வேற யாருக்கும் எடப்பாடி பழனிசாமி மேலே சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட முடியாது. வேற யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட முடியாது. இப்போ சீட் கன்வெர்ட்டிங்கிற பாயிண்டில் டாக்டர் ஐயாவும் எடப்பாடியும் இருக்கிறாங்க. ஸோ சேர்றது 2 பேருக்குமே லாபம், சீட்டு வரும். ஸோ அந்த வகையில் அதை அவங்க கருத்தில் கொள்ளலாம். நான் மோடி 2029 பிரதமர் ஆகணும், தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கு நல்ல சீட்டு போகணுங்கிறதுல நான் என்னோட சஜஷனாக சகோதரி சௌமியா அன்புமணிக்கு ஒரு எம்ஓஎஸ் பாஜக ஸ்டேட்லேருந்தே ராஜ்யசபா கொடுத்து என்டிஏக்கு டாக்டர் ராமதாஸ் மஸ்ட்டு உறுதியாக இருக்கிறாரு. என்டிஏ கேண்டிடேட்டே அண்ணாமலை அன்புமணியை அந்த கேண்டிடேட் பேர் அன்புமணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அவர் அனுமதி கொடுத்தாரு. அவரை மதித்து 3 முறை மோடி பிரதமர் நின்றவர் 4வது முறை 29 நிற்கும்போது தொடர்ந்து இருக்கும்போது அவருக்கு நம்பகத்தன்மையும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கு அவரையும் எம்பவர் பண்ணதுக்கு ஒரு எம்ஓஎஸ் ஒன்று தருமபுரி கேண்டிடேட்டு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கணுங்கிறத நானும் பாஜக சைடு சஜஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எடப்பாடி கிட்ட போய் எம்எல்ஏ ஆக முடியும், வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை ராமதாஸ் இருக்கிறதுனால என்டிஏக்கும் மிகவும் முக்கியமானவர். அதே வேளையில் என்டிஏ வீக்கனாது காரணம் 10 மாம்பழ தொகுதியில் 9 மாம்பழத்தில் எடப்பாடி 2வது வந்தது தான் காரணம். தருமபுரியில் கூட 23% வாக்குங்கிறது அசாத்திய வாக்கு, அது சாதாரண வாக்கு இல்லை. ஸோ அந்த பகுதியில் ராமதாஸ் ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி வின்னபிலிட்டி இருக்குது சில தொகுதிகளில். அதை தடுக்கணும்னா பாமகவுக்கு மோடி நேரடியாக ஒரு நல்ல முக்கியத்துவத்தை ஒரு எம்ஓஎஸ்ங்கிற லெவலில் அதை கொடுக்கறது தான் நல்லாயிருக்கும். காரணம் 2024 வரும்போதே ஸ்டேட்டஸ்கோவை கொண்டு போகணுங்கிற கருத்தை தான் நம்ம மோடிக்கிட்ட சொன்னோம். நம்ம ஏன் மோடிக்கிட்ட மினிஸ்ட்ரி இதில் ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போகணுன்னு சொன்னோம்னா தேமுதிக தென் ஓபிஎஸ்
பாமக போன்றவங்களில் யார் அந்த காலகட்டத்தில் பாஜக நல்லா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணி 26 அவங்கள மந்திரி சபையில் கொண்டு வரணுங்கிற நோக்கம் நமக்கு இருந்தனால தான் 29 மோடிக்கு அரசியல் மையமாக வச்சு நம்ம சஜஷன் சொன்னோம். அந்த இடத்துல முக்கியமான ஒரு கட்சியாட்டு இன்னைக்கு பாமக இருக்குது. பாமகவுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது 2026. ஸ்டாலின்கிட்ட இல்லை, ஸ்டாலின்கிட்ட அது திருமாவளவன் தான் வெற்றி கூட்டணி, வெற்றி வீரர் அவங்க இருக்காங்க. 2வது இடமும் இடங்கிறதுல இந்த முறை பாமகவுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம 2026 தேர்தல் வர்றப்ப என்னங்கிறது தெரியும். ஏன்னா அந்த நேரத்துலையும் களம் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஸோ இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நேரத்தில் உங்களுக்கு கருத்துக்களை வழங்கிமைக்கு மிக்க நன்றி சார். களம் மாறலாம், காட்சிகள் மாறலாங்களா பொதுவான ஒரு வார்த்தை தான். ஓகே, வெற்றி பெற்ற திமுக அணி இன்டாக்டாக இருப்பாங்க, வெற்றி தொடர் வர அவங்க தொடருவாங்க. ஓகே சார், மிக்க நன்றி சார். நிகழ்ச்சி நன்றி.